Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்ரோல வர கண்ணாடி பூவே சாங்கு, கமல்ஹாசன் அடுத்த அப்டேட்ஸ், விஜய் சேதுவோட ஜனநாயகன் அப்டேட்ஸ், அஜித்தோட குட் பேட் அக்லி அப்டேட்ஸ் இதெல்லாம் மொத்தம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு டிலேயும் இல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் குடுக்குங்க. ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி நீங்கள் கடையில் போய் வாங்கணும், அது உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க்கு எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வீடியோல பெருசா அளவுல ரஜினிகாந்த் பத்தின அப்டேட்ஸ் எதுவுமே இல்ல. இப்ப கமலஹாசன் சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கமல், சூர்யா இவங்க 2 பேருமே சேர்ந்து கைதி 2 படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க. அது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸா இருக்கனால அதெல்லாம் பண்ணி ப்ளே பண்றாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சச்சின் படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாரி வந்து ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து ஒரு ரோல் ப்ளே பண்றதா ஒரு நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆனோனே அப்டேட் பண்றோம். அஜித் சார பொறுத்தவரைக்கும் வந்து குட் பேட் அக்லியோட மியூசிக் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வீக் வந்து டீசர் வரும்னு சொன்னாங்க. இன்னும் வரல. இனிமே வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். மியூசிக் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூர்யாவுடைய ரெட்ரோ படத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்ணாடி பூவே அப்டின்னு சொல்லிட்டு பாட்டு வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கல் ரெட்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள். அத போய் கேளுங்க. விக்ரம் பொறுத்தவரைக்கும் தெரியல அப்டேட் எதுவுமே இல்ல. ஏதாச்சும் அப்டேட் வந்தா நாங்க அப்டேட் பண்றோம். தனுஷ் சார பொறுத்தவரைக்கும் வந்து தனுஷும், தமிழரசன் பச்சமுத்தும் சேர்ந்து வந்து பண்றாங்க. அந்த படத்துல வந்து சாய் பல்லவியும், அருள்நிதியும் ரோல் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கான்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு கரெக்ட்ன்னு தெரியல. சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் வந்து பராசக்தி ஷூட்டிங் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதில வந்து ஸ்ரீலங்கன் ஷெட்யூலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு தெரியல. எப்ப ஸ்ரீலங்கா போறாங்கன்னு தெரியல. போனோனே அப்டேட் பண்றோம். அது நியூஸ் கிடச்சுனா அப்டேட் பண்றோம். விஜய் சேதுபதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி, சிறுத்தை சிவா இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அப்படி இல்ல அது நடக்கல அப்படின்னா, விஜய் சேதுபதியும், கிருத்திகா உதயநிதி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எஸ்டிஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சந்தானம், சாய் பல்லவி இவங்க 2 பேருமே எஸ்டிஆர் 49 நடிக்க சான்சஸ் இருக்கு. இந்த ராம்குமார் படம். அதில வந்து சந்தானம் வந்து ஒரு காமெடியன் ரோல்ல தான் ப்ளே பண்றாரு அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் போய்க்கிட்டு இருக்கு. மிஸ்செலேனியஸ் அப்டேட்ஸ் பத்தி பார்ப்போம் வாங்க. விஜய் தேவரகனோட 12த் ஃபிலிம் அது வந்து ட்ரெய்லர் வந்து சூர்யா வந்து வாய்ஸ் பண்ணி விட்டுறாரு. ரிலீஸ் ஆகுது பார்க்காதவங்க போய் பாருங்க. விக்ரம் பிரபு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, டைரக்டர் தமிழ் இருக்கார்ல, அவருடைய படத்தில வந்து ஒரு நியூ ஏஜ் டைரக்டர வச்சு வந்து ஒரு படம் பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் போய் பார்க்கணும். அப்புறம் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு படம். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா எடுத்த கணேஷ் கே பாபு இன்னும் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2018 படத்த வந்து டைரக்ட் பண்ண ஜூட் ஆண்டனி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஆர்யா வந்து வந்து வச்சு ஒரு படம் பண்றதா போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நெறைய பேர் சொல்லிட்டாங்க. எஸ்டிஆர் வச்சு பண்றாரு, ரஜினி சார் வச்சு பண்றாருன்னு சொன்னா, இப்ப வந்து கன்ஃபார்மா ஆர்யா அப்டின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்டர் தர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹவுஸ்மேட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புது மூவி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட டீசர் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்க. கவின் படத்துல இருக்கார்ல, அவர் வந்து கிஸ் அப்டின்னு சொல்லி டீசர் வந்து பிப்ரவரி 14 நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதையும் யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நெனைக்கிறீங்களோ போய் பாருங்க. கோசு ஏற்கனவே ஒரு புரொடக்ஷன்ல ஒரு படம் வந்து சரியா ரிலீஸ் இல்லாத காரணத்தினால, இப்ப வந்து 2வது படமா பண்றாங்க. அது வந்து "ஓ காட் பியூட்டிஃபுல்னு" சொல்லி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர் வந்து பரிதாபங்கள் சேனல்லேயே இருக்கு. போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. சுழல் சீசன் 2 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிப்ரவரி 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. சுழல் ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட் தான். மென்டல் மனதில் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து செல்வராகவன் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷன் வருது. அது வந்து பாண்டிச்சேரியில வந்து ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ்க்கு வந்து சென்னை வருவாங்க போல. வதந்தி 2 வந்து காட்ஸ்ல இருக்கு. அது ஷூட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ்ஏ விவேக் பேக். வதந்தி சீரிஸ் பிடிச்சவங்க கண்டிப்பா சீசன் 2 பிடிக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. போய் பாருங்க. கேரளா ஃபிலிம் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 1லேருந்து ஸ்ட்ரைக் சொல்ல போறாங்க. ஏன் அப்படின்னா, ஆக்டர்ஸோட ஃபீஸு, தியேட்டர் ரெவென்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. புரொடியூசர்ஸ் ரொம்ப நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி வந்து பேச போயிட்டு இருக்கு. அதே மாரி கட்டா குஸ்தி 2 வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அசோக் செல்வனோட 23வது படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் பிரீத்தி மூதும் நடிக்கிறாங்க. ஸ்டோரி வந்து போதுல டைரக்டர் விக்னேஷ் வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு. அத வந்து ஒரு நியூ டைரக்டர் வந்து டைரக்ட் பண்றாங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.